அன்புநேயர்களே, வளைகுடாவில் தொடர்ச்சியான யுத்தம், தாக்குதல் தொடர்கள், சீறி பாயும் ஏவுகணைகள் போன்று தொடர்ச்சியான யுத்தம் அரங்கேறி வருகின்றது. இது உலகம் முழுவதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். வெள்ளிக்கிழமையே இந்த யுத்தம் நடைபெறுகின்றது. சனிக்கிழமை வரையும் போயிருக்கின்றது. இப்பொழுது கட்டார் அல் உதைத் அதாவது கட்டார்ல அவங்களோட ஒரு ராடர் இருக்குது. அமெரிக்காட F-132 ரேடார் ட்ரூப் இந்த பிரமிஸ் 4 சொல்லுவாங்க. முழுதாக டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு, அழிக்கப்பட்டிருக்குது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல் மூலமாக ஈரானின் புரட்சிகர காவல் படை கட்டாரில் உள்ள ஒரு முக்கியமான அமெரிக்க ரேடரை அழித்து பிரமிஸ் 4 நடவடிக்கையை தொடங்கியதாக கூறியது. முக்கிய முன்னேற்றங்கள்: ஈரானின் IRGC கத்தாரில் உள்ள அமெரிக்க ராடரை அழித்ததிலிருந்து அமெரிக்காவுக்கு இப்பொழுது என்ன நடக்குது என்று ஒரு தெரியாமல் போகும் அளவுக்கு ருத்ர தாண்டவம் ஆடுகின்றது ஈரான். அடுத்த கட்டமாக இந்த அழிவுகளை நாம் சரியாக எடுத்து போனோம் என்றால், வளைகுடா முழுவதும் அமெரிக்க ராணுவ தளங்களை ஈரான் தாக்குகிறது. கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஏவுகணை தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் ஒரு ஆபத்தான நிலையாக மாறி இருக்கின்றது. கட்டாரில் இருக்கின்ற அல் உதைத் 5வது கடற்படை தலைமையகம் மற்றும் அல் தப்ரா மீதான ஒருங்கிணைந்த ஈரானிய ஏவுகணை தாக்குதல் அமெரிக்க படை பாதிப்பு மற்றும் வளைகுடாவில் எதிர்கால இருப்பிடத்தை அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக மாற்றி இருக்கின்றது. வளைகுடா முழுவதும் அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்கிய ஈரான் கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீதான ஏவுகணை தாக்குதல் மத்திய கிழக்கில் ஒரு ஆபத்தான நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. அல் உதைத் 5வது கடற்படை தலைமையகம் மற்றும் அல் தப்ரா மீதான ஒருங்கிணைந்த ஈரானிய ஏவுகணை தாக்குதல்கள் அமெரிக்க படை பாதிப்பு மற்றும் வளைகுடாவில் எதிர்கால அதிகார சமநிலை குறித்து அவசர கேள்விகளை எழுப்பியிருப்பதாகவே சர்வதேச ஊடகங்கள் சற்று முன்னர் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. பிராந்திய விரோதங்களின் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பில் ஈரான், வளைகுடா நாடுகள் மற்றும் இஸ்ரேல் முழுவதும் உள்ள பல அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு எதிராக ஒருங்கிணைந்த தொடர் ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் நடத்தி வருகின்றது. ஈரானிய அதிகாரிகளால் தெரிவிக்கையில், விரோத நடவடிக்கைகளுக்கு தீர்க்கமான பதில் என்று விவரிக்கப்படும் தாக்குதல்கள் குறித்தும் இஸ்ரேல், பஹ்ரைன், கட்டார், குவைத் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள தளங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. வளைகுடாவில் அமெரிக்க கடல்சார் சக்தி திட்டம் மற்றும் செயல்பாட்டு கட்டளையின் ஒரு மூலக்கல்லாக பரவலாக கருதப்படும் கடற்படை நிறுவல் நேரடியாக தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், ஹார்முஸ் ஜலசந்தியில் மிகப்பெரிய யுத்தம் ஒன்றுக்கான வழிவகை இருப்பதாகவும், பந்தர் அப்பாஸ் மூலம் கடல் மார்க்கமாக ஈரானுக்குள் அவங்களோட படைகள், அமெரிக்க படை டெல்டா படை என்ற பண்ணுவதற்கான வாய்ப்பு. இப்பொழுது நாம் இந்த பதிவு ரெக்கார்டிங் செய்யப்படுகின்ற போது ஹார்முஸ் ஜலசந்தியில் மிகப்பெரிய யுத்தம் நடைபெற்று வருகின்றது. பஹ்ரைனில் உள்ள தேசிய பாதுகாப்பு நிறுவனத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு வசதி ஏவுகணை தாக்கத்தை தாங்குவதாக கூறப்படும் படங்கள் செயல்பாட்டின் அளவு மற்றும் துல்லியம் குறித்த மதிப்பீடுகளை வெளிப்படுத்துகின்றன. குவைத்தில் உள்ள சில பகுதிகளில் எச்சரிக்கை சைரன்கள் செயல்பட்டதோடு பல வெடிப்பு சத்தங்களையும் கேட்டதாக அங்கிருந்து மக்கள் தெரிவிக்கின்றார்கள். கட்டார், பஹ்ரைன், குவைத் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள வசதிகளை மையமாக, அதாவது அமெரிக்க பேஸ்களை மையமாக குறிவைத்து தாக்கப்பட்ட தாக்குதல்களில் ஈரான் சற்று முன்னேற்றம் அடைந்திருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. உறுதிப்படுத்தப்பட்ட இலக்குகளில் மத்திய கிழக்கில் அமெரிக்க விமானப்படை நடவடிக்கைகளுக்கான முக்கியமான மையமாக கத்தாரில் உள்ள அல் உதைத் விமான தளமும் அடங்கும் என்றும் இது ஈரானிய ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாகவே கூறப்படுகின்றது. அதிகமான அமெரிக்க ராணுவ வீரர்கள் இறந்திருக்க வாய்ப்பு சொல்லப்படுகிறது. அது உங்களுக்கு நாளை காலை செய்தியாக பார்க்கலாம். ஏனெனில் ஊர்ஜிதப்படுத்தப்படாத செய்திகளை நம்மளால் கொண்டு வர முடியாது. அது இருக்கிறது சவுதி இதெல்லாம் நம்மளுக்கு முடியாங்க. கத்தார் அதாவது கத்தாரின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுதாக சேதமடைந்திருப்பதாகவும் ஒரு உள்வரும் ஏவுகணையை இடைமறுத்ததாகவும் கூறப்படுகிறது. அதாவது ஏராளமான ஈரானின் ஏவுகணைகள் வளைகுடா முழுவதும் இடைமறிக்கப்பட்டிருப்பதாகவே ஒரு பிந்திய செய்தியாக பார்க்கின்றோம். கத்தார், குவைத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன் மற்றும் ஜோர்தான் உள்பட்ட
பல நாடுகளின் நேரடி அல்லது மறைமுக ஈடுபாடு மோதலின் விரிவாக பிராந்திய தாக்கங்களை அடிக்கோடிட்டு காட்டுவதாகவும் இந்த நாடுகளுக்குள் என்ற பண்ணப்பட்ட ஈரானின் ஏவுகணைகள் அதிகமாக இடைமறிக்கப்பட்டிருக்கின்றது. அதை மீறித்தான் சில தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றது. கத்தார் மீது ஏவுகணை இடைமறிப்புகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயல்படுத்துவது வளைகுடா நாடுகளிடையே ஒரு குறிப்பிட்ட அளவிலான செயல்பாட்டு தயார் நிலையை காட்டினாலும் பல ஈரானிய ஏவுகணைகள் தங்கள் இலக்குகளை அடைவதில் வெற்றி பெற்றதாகவும் கூறப்படுகிறது. அதாவது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் சீறி பாய்கின்றது வளைகுடாவுக்குள். பிராந்தியத்தில் அமெரிக்க தளங்களின் மீள்தன்மை மற்றும் பாதிப்பு பற்றிய கேள்விகளை எழுப்புகின்றது. மிக அதிகமான சேதத்தையும் எதிர்பார்க்க முடியும் என்றும் பார்க்கப்படுகின்றது. ஈரான் தலைநகர் முழுவதும் எதிரொலிக்கும் பல வெடிச்சத்தங்களின் இடி முழக்க சத்தத்தையும் வான் பிளப்பது போன்ற சத்தங்களையும் பல்கலைக்கழக வீதி மற்றும் ஜோம்ஹாரி அவென்யூ போன்ற முக்கிய மாவட்டங்களிலிருந்து அடர்த்தியான புகை மூட்டங்கள் எழுவதையும் வானை நோக்கி புகைகள் எழும்புவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த திடீர் தாக்குதல் இஸ்ரேலின் தேசிய அவசர நிலை பிரகடனத்துடன் அங்கு ஒரு எமர்ஜென்சியும் செய்யப்பட்டிருக்கின்றது. அத்துடன் வளைகுடாவின் பெரும்பாலான பகுதிகளும் இஸ்ரேல் முழுவதும் வான் பரப்புகள் முழுதாக மூடப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியா, கட்டார், பஹ்ரைன், ஜோர்டான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தி என்பதை ஊர்ஜிதமான செய்திகள் இப்பொழுது அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. தலைநகரான தெஹ்ரான் உட்பட ஈரானின் பல நகரங்களை குறிவைத்து தாக்கப்பட்டதில் ஈரானிய சுப்ரீம் லீடர் மற்றும் ஈரானிய அதிபர் பெசஸ்கின் அவர்கள் எவ்வித காயமும் ஒன்று அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவே ஈரானின் இரண்டாவது செய்தியும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. குவைத் நகரில் பல உரத்த வெடிப்புகள் கேட்டதாகவும் கத்தாரை தளமாக கொண்ட செய்தியாளர்கள் அங்கு செய்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குவைத் நகருக்கு மேற்கே உள்ள அலி அல் ஜலேம் விமானப்படை தளம் குறிவைக்கப்பட்டதாகவும் அங்கிருந்து சைரன் ஒலிகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றது. மேலும் கட்டார் தலைநகர் தோஹாவில் உள்ள அல் உதைத் விமானப்படை தளமும் மிகப்பெரிய தாக்குதலும் உள்ளாயிருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், முதல் இலக்கு அவராகத்தான் இருப்பார் என்று அடித்தார்கள். சனிக்கிழமை இன்று காலை ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் வான்வெளி தாக்குதல்கள் நடத்தியதில் இந்த சேதங்கள் இருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. தெஹ்ரானில் குண்டுவெடிப்புகளை தொடர்ந்து வானத்தில் அடர்ந்த புகை எழுந்தது. இஸ்பஹான், கோம், கராச், தப்ரிஸ் மற்றும் கெர்மன்சாவிலும் வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. இதே நேரம் ஈரான் மிகப்பெரிய பதிலடி தாக்குதல்களை தடையின்றி தொடரும் என்றும் ஈரானுக்கான மூத்த தளபதி தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் பழிவாங்கும் தாக்குதல்கள் தடையின்றி தொடரும் என்றும் அந்த தளபதி தெரிவிக்கின்றார். அதாவது ஈரானின் கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் தளபதி பிராந்தியத்தில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய நலன்களுக்கு எதிராக இஸ்லாமிய குடியரசின் பழிவாங்கு நடவடிக்கை எந்த இடையூறும் இல்லாமல் தொடரும் என்று தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் முன்னர் அறிவித்தபடி இஸ்லாமிய ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் சியனிச ஆட்சியின் அப்பட்டமான ஆக்கிரமிப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அனைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கும் பிராந்தியம் முழுவதும் உள்ள குற்றவியல் அமெரிக்காவின் தளங்களும் ஈரானிய ஏவுகணைகளின் நசுக்கும் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டன என்று மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி என்று தெரிவித்திருக்கின்றார் சர்வதேச ஊடகங்கள் வாயிலாக. மேற்கு ஆசியா முழுவதும் உள்ள அனைத்து அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதும் மற்றும் நலன்கள் மீதும் ஈரானிய ஆயுதப்படைகளுக்கு முறையான இலக்குகள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். துணிச்சலான மற்றும் வீரமிக்க ஈரானிய தேசம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் ஆயுதப்படைகள் நாடு, தேசம் மற்றும் தேசிய நலன்கள் தீர்க்கமாகவும் பாதுகாப்பும் வலுவாக பாதுகாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பதிலளிக்கும் விதமாக IRGC இஸ்ரேல் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது.
இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக இராணுவ தாக்குதலை தொடங்கிய பின்னர் இஸ்ரேல் ஆக்கிரமித்த பிரதேசங்களுக்குள் உள்ள இலக்குகள் மீது பாரிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்துவதாக இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை சற்று முன்னர் சர்வதேச ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றது. இன்று காலையில் ஒரு அறிக்கையில் விரோத மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகளுக்காக எதிராளிகளுக்கு ஒரு பழிவாங்க நடவடிக்கையாகவே இதை நாங்கள் செய்கின்றோம் என்று IRGC தெரிவித்திருக்கின்றது. ஈரானின் தெற்கு நாடான மினாப்பில் உள்ள ஒரு பள்ளியின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 24 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்றும் மற்றும் 45 பேர் கொல்லப்பட்டனர் என்றும் சொல்லப்படுகின்றது. இன்னும் ஒரு சம்பவத்தில் பாடசாலை ஒன்று பெண்கள் பாடசாலை மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் குண்டுமலை பொழிந்ததில் சுமார் 55 மாணவர்கள் இறந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஈரான், ஈராக், குவைத், சிரியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் தங்கள் வான்வெளிகளை பொதுமக்கள் போக்குவரத்திற்கு மூடியுள்ள நிலையில் குறைந்தபட்சம் ஒரு பகுதியாக மேலும் பல விமான நிறுவனங்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விமானங்களை ரத்து செய்தன. பாரசீக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் அமெரிக்க குடிமக்களை தஞ்சமடையுமாறு வலியுறுத்தியிருக்கின்றது. இன்னும் ஒரு டபுள் என்ட்ரி போடுவோமா? பாரசீக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் அமெரிக்க குடிமக்களை தஞ்சமடையுமாறு ஒரு இடத்தை காட்டியிருக்கின்றார்கள். அந்த இடம் இன்னும் வெளிவாகலை. தொடர்ந்து இணைந்திருங்கள். அப்பப்போது கிடைக்கின்ற செய்திகளை உடனுக்குடன் தரலாம் என்று இருக்கின்றோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அன்பினர்கள் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.